ஒரு சின்ன தப்பு இவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் காக்காவடியில் ஒரு தோட்டத்தில் கதண்டு கூட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தப்ப கதண்டு கூட வந்து பலா மரத்தில் கீழாடதே இருந்துச்சுங்க. பாம்புன்னா பழைய நடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கதண்டு கூடும். கதண்டு கூட கேட்டாலே பயப்படாத விவசாயிங்க யாருமே இல்லைங்க. அதனாலே என்னமோங்க கதண்டுனாலே எல்லாம் அழிச்சிருவாங்க. தேனீக்கள் விவசாயத்தில் மகரந்த சேர்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதோ அது போல தாங்க கதண்டுகளுக்கும் உணவுச் சங்கிலியில் ஒரு பங்கு இருக்கு. அதனால தாங்க இந்த முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கதண்டுகளை நாங்கள் கொல்லாமல் ஒரு இடத்த விட்டு இந்த இடம் மாற்றி வைக்கிறதாங்க. அது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்களா? கதண்டுகளை பொறுத்தவரையும் அதுக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்கும். அந்த நுழைவாயில் மூலயமா தான் கதண்டுகள் வெளியே வந்துட்டு போகுங்க. அந்த வெளியே வர இடத்துல ஒரு 30 லிட்டர் கேனை வச்சா எல்லா கதண்டும் அந்த கேனுக்குள்ளே போய்டும் நாங்கள் நம்பினாங்க. நாங்கள் நினச்சபடி வச்சோம், எல்லா கதண்டும் உள்ள போச்சுங்க. ஆனால் ஒன்று நாங்கள் மறந்துட்டோம். கதண்டுகள் கூடு ரொம்ப மெலிதாக இருக்கனால பின்னாடி இருக்க குச்சியில் பட்டு இன்னொரு ஓட்டை விழுந்துருச்சுங்க. அதனால் உள்ள இருந்த கதண்டுகள் 2 வழியாக வெளியில் வந்து எங்களே கொத்தாக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் எப்படா தப்பிச்சிங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க உடை தாங்க. இந்த உடையை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க கதண்டுக்காக. முன் அனுபவம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கதண்டு கூட கையாண்டாதீங்க. அது உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தில் முடியலாம். இந்த முயற்சியில் எங்களால் கொஞ்சம் தாங்க காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இனி பின்வரும் நாட்களில் எல்லாத்தையும் அழிக்காமல் காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க. இது போல மலைத்தேன் மற்றும் கதண்டு கூடுகளை பாதுகாப்பாக அகற்ற மற்றும் தேன்பெட்டி மற்றும் தேனீ வளர்ப்பு உபகரணங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.